ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நான் ரெடி பண்ணது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மட்டும் இந்த வேலையை செஞ்சேன், கொடி பந்தல் அமைக்கிறது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த பந்தல். ஏன்னா ஒரே ஆள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த 4 குழி எடுத்து அதை போஸ்ட்டு தூக்கி அதுக்குள்ளே வச்சு சிமெண்ட்டை கலக்கி ஊற்றுறது. அப்புறம் கொடி எடுத்து மேலே போடுற அந்த கொடி ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அது தூக்கி அது போடவே முடியல என்னால். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 குழி எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஈஸியாக இருக்குது. இது வாங்கினேன், ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆனால் நல்லா இருக்குது. காசு கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. குழி மரம்லாம் வைக்கிறதுக்கு, குழி நோடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், 10 நிமிஷத்தில் ஒரு குழி எடுத்தாச்சு. இல்லைன்னா எப்படி 4 குழி எடுக்கிறதுக்கு நாக்கு தள்ளிடும் அப்படியே வெயிலில். நான் வெயிலுக்கு முன்னாடியே செஞ்சிட்டேன் வேலையை. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த வேலை தான். 8 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா வெயிலில் செய்ய முடியாது. அப்படியே ஒரு மாதிரி கிருகிருன்னு வருவாங்க பாருங்கள். போஸ்ட்டை அப்படியே இழுத்துட்டு குழி பக்கத்தில் வச்சு அப்படியே நிமித்தி விட்டுட்டு சிமெண்ட்டு போட்டு கலந்து வச்சிட்டேன். கையெல்லாம் எப்படி வச்சு தெரியுமா? மறுநாள் அப்படியே மடக்க கூட முடியல, செம்ம பெயின். அதை கொடி நிற்கும் போது அழகாக இருக்கு இல்லையா? அந்த கொடிக்காக தான் இத்தனையும் செஞ்சேன். அந்த திராட்சை கொடியை பார்க்கும் போதெல்லாம், ஒரு வாரமாக பார்க்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. அதை கட்டி அது மேலே போட்ட உடனே தான் எனக்கு நிம்மதியாகிடுச்சு. மேலேயும் அதே மாதிரி மழையில் எல்லாம் பந்தலையும் பிஞ்சிருச்சு இல்லையா? அதையும் ரெடி பண்ணேன். என்ன தான் கட்டினாலும் பிச்சுக்கிட்டு போயிடுது. அந்த காற்றுல பிச்சுக்கிட்டு போயிடுதுன்னு நினைக்கிறேன். எப்படி தான் கட்டுறதுன்னு தெரியல. நம்ம ஒருவேளை நான் கட்டுறதுனால பிச்சுக்கிட்டு போதோ, அதுதான் தெரியல. எவ்வளோ தான் டைட்டாக கட்டினாலும் பிச்சுட்டு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாடியெல்லாம் கட்டிட்டேன். இங்கே எடுத்துகிட்டு வச்சு, அது வேறு அந்த கொம்பு வேறு உடச்சிக்கிச்சு. என்னத்த சொல்ல. பாருங்கள், இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கு, செடிங்களுக்கும் நல்லாயிருக்கு.